எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து எஸ்இஓ பற்றி கேட்டுருந்தீங்க. எஸ்இஓ வந்து பண்ணணும் சார், எஸ்இஓ பண்ணணும், எனக்கு ஒரு 2 மாதம், எனக்கு 3 மாதத்தில் பண்ணி கொடுங்க, அதை பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னா, எஸ்இஓ வந்து 2-3 மாதம் இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஸோ எஸ்இஓ வந்து லாங் டேர்ம், யார் லாங் டேர்மாக இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் எஸ்இஓ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டீரியர் கம்பெனி, அவங்க ஓனாக அந்த இன்டீரியர் கம்பெனி பண்ண போகிறாங்கன்னா அவங்க அந்த எஸ்இஓ பண்ணலாம். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து லாங் லைஃப் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி திங்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து எஸ்இஓ திங்ஸ் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு ரன் ஆகும். ஸோ மற்ற யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பண்ணாத, ஷார்ட் டேர்ம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார், இன்னொரு கம்பெனியில் பார்ட் டைமாக பண்ண போகிறேன், அந்த மாதிரி சினாரியோக்கு எஸ்இஓ வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். கஸ்டமர்கிட்ட இந்த திங்ஸ் சொல்லிடுவேன், இதெல்லாம் இருக்கும் சார். ஒரு லாங் டேர்மாக இதுதான் பிஸ்னஸ், இதுதான் நம்ம ஃபியூச்சர்னு இறங்குற கஸ்டமருக்கு மட்டும் எஸ்இஓ பண்ணுங்கள். எஸ்இஓ வந்து சீக்கிரமாக பண்ண முடியாது, டைம் எடுக்கும். ஆன் பேஜ் ஆப்டிமேஷன், ஆஃப் பேஜ் ஆப்டிமேஷன், இந்த மாதிரி வந்து 2 இருக்குது. ஆன் பேஜ்னால் நம்ம சைட்குள்ளே இருக்கிற என்னென்ன திங்ஸ் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணுறது. ஆஃப் பேஜ்னால் இது சைட்டை தவிர மற்ற எந்தெந்த இடத்துல, எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம எக்ஸாம்பிள் ஒரு கிளாசிஃபைட் ஜஸ்ட் டைல்ஸ் லேக்கால் நம்மளோட கம்பெனி பற்றி அவங்களே போடுவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு அதரில் ப்ராசஸ். கிளாசிஃபை சைட்டில் நம்மளோட ப்ராடக்ட்லாம் அப்டேட் பண்ணுறோம், நம்ம இமேஜஸ் கொடுக்கணும்னா அங்கே நம்ம கம்பெனியை பற்றி ஒரு டொமைன் ரேட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் க்ரியேட் ஆகும். அது மூலமாக நம்மளோட சைட்டோட பில்டு இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓட மேஜர் ஒர்க். ஸோ ஆன் பேஜ் இல்லாமல் ஆஃப் பேஜோட ஒர்க் இதெல்லாமே, சரியா? ஸோ இதெல்லாமே பண்ணால் மட்டும்தான் உங்கள் சைட் வந்து முன்னாடி வரும். அதுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பேசுகிறோம்னா பேசலாம், அது நான் வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம கொடுக்குறேன். இந்தந்த ஆடியன்ஸ்க்கு இதெல்லாமே பண்ணால் மட்டும்தான் பெட்டராக இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்மில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா பெட்டர் நீங்கள் கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், அதுக்கப்புறம் வேறு யூடியூப் ஆட்ஸ் இதெல்லாம் போயிடுங்க. லாங் டேர்மாக பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக எஸ்இஓ போங்க. எஸ்இஓ நல்ல ஃபியூச்சர் கொடுக்கும். எக்ஸாம்பிள் எங்களோட பிஸ்னஸ் நாங்கள் 2013 பண்ணோம். ஒரு 2 or 3 இயர்ஸுக்கு மட்டும் நம்ம எஸ்இஓ பண்ணோம். ஸ்டில் நாங்கள் வந்து எஸ்இஓ பண்ணுறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக எங்களோட சைட்டோட க்ரோத் வந்து எங்கேயோ இருக்குது. ஸோ எப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைட் வந்து க்ரோத் ஆக ஆக நம்ம சைட்டோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸ் போகணும். எதுக்குன்னா, முன்னாடி எல்லாருமே முன்னாடி வந்துட்டோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம அப்போ ட்ரெண்ட் இருக்கோ அது கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், சரியா? ஸோ லாங் டேர்ம் பண்ண போக கண்டிப்பாக எஸ்இஓ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சைட் ஆடிட் பண்ணணும் அதுவும் சொல்லுங்கள், ஃப்ரீ ஆடிட் நம்ம பண்ணி தருவோம். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.